மோக்ஷ ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி. மோக்ஷ ஏகாதசி மகிமை. குருக்ஷேத்திரத்தில் கிருஷ்ணரால் அர்ஜுனருக்கு கீதை சொல்லப்பட்ட நாள் இது என்பது மோக்ஷ ஏகாதசிக்கு மற்றொரு சிறப்பு. மார்கழி மாதம் சுக்லபக்ஷத்தில் வரும் ஏகாதசியின் மகிமை விளக்குமாறு கிருஷ்ணரை வேண்டுகிறார் யுதிஷ்டர். அந்த ஆர்வமே பாவங்களை போக்கி மோட்சம் தர வல்லது என்கிறார் கிருஷ்ணர். இப்புனித நாளில் தூபம், நெய் தீபம், நறுமலர்கள் மற்றும் துளசி மஞ்சரிகளை கொண்டு தாமோதரை வணங்குதல் வேண்டும். இதன் மகத்துவத்தை கேட்போரது இறந்துபோன மூதாதையர் நரகத்திற்கு சென்றாயினும் மீண்டும் சொர்க்கலோகம் செல்வர். சம்பக நகரம் எனும் அழகிய நகரை வைகானசா எனும் ஒரு பக்தி நிறைந்த மன்னன் ஆண்டு வந்தான். இறந்து போன அவன் தந்தை நரகத்தில் மிகுந்த வேதனை அனுபவிப்பது போல் அவனுக்கு ஒரு நாள் கனவு வந்தது. துக்கத்தால் நெகிழ்ந்து போன மன்னன் தன் ஆலோசகர்களான அந்தணர்களிடம் கூறி, என்ன செய்தால் என் தந்தைக்கு நரகத்தில் இருந்து விடுதலை கிடைக்கும் என்று வினவினான். மலைமேல் அமையப்பெற்ற ஆசிரமத்தில் குடிகொண்டுள்ள முக்காலம் உணர்ந்த பர்வத முனியே தங்கள் துயர் களைய வல்லவர் என அவர்கள் மன்னனை அங்கே அனுப்பினர். அவரை வணங்கிய மன்னரிடம் முனிவர் கேட்டார், உன் நாடும் மக்களும் நலமா என்று. அனைத்தும் நலமே சுவாமி, சமீப காலமாக ஒரு கவலை என்னை வாட்டுகிறது. அதிலிருந்து விடை பெறவே அந்தணர்கள் என்னை இங்கே அனுப்பினர் என்று மன்னன் கூறினான். கண்களை மூடி மன்னனின் முக்காலமும் பற்றி தியானம் செய்த முனிவர் பின்வருமாறு கூறினார். உன் தந்தை தன் மனைவியுடன் பூசல் கொண்டு அவள் மாதவிடாயின் போது அவள் மிகவும் மறுத்தும் அழுதும் விடாமல் வலுக்கட்டாயமாக உடல் உறவு கொண்டு அவளை சித்திரவதை செய்தான். அந்த பாவமே அவரை நரகத்திற்கு தள்ளி படாத பாடு படுத்துகிறது. முனிவர்களில் சிறந்தவரே, அவரை அந்த நரகத்தில் இருந்து விடுவித்து மோட்சமடைய செய்வது எப்படி என்று மன்னன் வினவினான். மார்கழி மாதம் சுக்லபக்ஷத்தில் வரும் மோக்ஷ ஏகாதசி அன்று முழு விரதம் மேற்கொண்டு அதன் பலனை உன் தந்தைக்கு வழங்குவாயானால் அவர் அந்த நரக வேதனையிலிருந்து விடுபட்டு மேலோகம் அடைந்து மோட்சம் பெற வாய்ப்புள்ளது என்று முனிவர் கூறினார். இதனை கேட்டு கொண்ட மன்னன் தன் நகர் வந்து மோக்ஷ ஏகாதசி அன்று ஒழுங்கமான முறையில் விரதம் மேற்கொண்டான். தன் மனைவி குழந்தைகளையும் விரதம் மேற்கொள்ள செய்தான். பின் அதன் பலனை முறையே தந்தைக்கு அளித்தான். அதனை கண்ட தேவதூதர்கள் அவனை போற்றி அவன் தந்தையை கீழ்லோகத்தில் இருந்து மேல்லோகத்திற்கு உரிய மரியாதையுடன் அழைத்து சென்றனர். அங்கே அவர் விஷ்ணு ஸ்மரணம் செய்து மோட்சம் பெறும் முயற்சியில் ஈடுபட்டார். இந்நாளில் விரதம் மேற்கொண்டோர் மோட்சம் அடைதல் உறுதி. பாவமற்ற தூய நாள் இது. அளவிற்கரிய பலன் நிறைந்த சிந்தாமணி போன்றது. மோக்ஷ ஏகாதசியின் விரதம் பாவமற்றவர் விரதம் மேற்கொண்டால் மறுபிறவி அற்ற மோட்சம் அடைவர். இவ்வாறு யுதிஷ்டரிடம் விளக்கினார் கிருஷ்ணர்.